இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபெனோமென் பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க, என்னன்னு புரியல தமிழ்நாட்டில். அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லாம் கடிக்கிறாங்க, எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் சினிமாவில் வளர்த்தெடுத்த மனநிலை தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. இதே உங்கள் படத்தில் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் புடவை கட்ட விட்டு மாளவிகா வந்து ஒரு விரசமாக ஆட விட்டு அதுலேருந்து ஒரு மைலேஜ் எடுக்கிற ஆள் தான் நீங்கள் சினிமாவில் தொடர்ச்சியாக பெண் வந்து போகத்துக்கான பொருள் கட்டமைப்புலேருந்து தான் அதை அவங்க அணுகுறாங்க. சரி, அப்போ நீங்கள் அந்த திரைத்துறையை நோக்கி படைப்பாளையோட பொறுப்பை நோக்கி நீங்கள் பேசுங்க. அதை ஏன் பேச மாட்டீங்க? அதை பேசாமல் நீங்கள் பொதுமக்களை கை நீட்டும் போது தான் நமக்கு கோவம் வரும். அப்புறம் அதே மேடையிலேயே நீங்கள் வந்து அவ்வளோ ஆபாசமாக நீங்கள் பேசினே இருப்பீங்க. அது உங்களுக்கு எதார்த்தம் உங்கள் இயல்பு. பெரிய இருப்பான், ஃப்ராடு எதனா இருப்பான். சிலது என்னடா இப்படி பேசுகிறான், அது இன்ட்ரெஸ்டிங்காக, அது ஒரு கான்ட்ரவர்சி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றாரு. அப்போ உங்களுக்கு அந்த இது இருக்குது, ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி போய் பேசலாம், ஜாலியாக அப்படியே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணலான்னு ஒன்று இருக்கும்போது பொதுமக்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னை அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் தானே அந்த ரீல்ஸ் எல்லாமே. எனக்கு கல்யாணம்னா எனக்கு பட்டு புடவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னால் அதுவும் அடிக்ஷன் தான். அது அடிக்ஷன் கிடையாது, இது ஆணாதிக்க சமூகம். அந்த திருமணங்கிற ஒரு அமைப்பு மேலே, திருமணங்கிற ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை எப்படி நிறுவி இருக்குது, அந்த உடைமை சார்ந்து அந்த பெண் மனதில் என்ன கருத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறது இது சமூகத்தோட தாக்கம். இது அவங்களோட அடிக்ஷன் கிடையாது. தவறாக வந்து அவங்க குளிக்கும்போது பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வக்கரமான ஒரு ஆண்கள் வந்து ஒரு 4 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ண நினைக்கிறேன். இதுக்கு அந்த பெண்கள் உடைய கலட்டுறதுலேருந்து அவங்க வச்சுருக்கிற ஷார்ட்டு, அந்த பெண்களோட அங்கங்களை வந்து நீங்கள் காட்டுறது இல்லை, இது பெரிய அயோக்கியத்தனமாக தான் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தில் அனுபவித்தார். அப்போ பாலாவுடைய அந்த ஆணாதிக்க மனோபாவம் இந்த படத்தை காட்சியில் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த படம் வந்து அந்த பெண்களை உடைய கலட்டுறதை உண்மையிலே அவனுக்கு பார்க்குறத விட அதிகமாக வந்து பார்வையாளனை பார்க்க வச்சார் அவர். ஒரு படைப்பாளன் ஆர்டிஸ்ட்டை வச்சு அவங்க ட்ரெஸ்ஸை கலட்டுறதை ரசித்து எடுத்துருக்கீங்க. மாட்டுத்தினால மேலே ஒரு பெருங்கருணன்ற ஒரு போர்வைக்குள்ளே நீங்கள் ஆணாதிக்க வக்கரத்தை தான் வந்து திரும்ப வைக்கிறீங்க. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு மேற்கு தொடர்ச்சி மலை படத்தின் இயக்குனர் திரு லெனின் பாரதி அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? அதாவது மிஸ்கின் அவர்கள் பேச்சு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் யதார்த்தமாக தானே பேசுகிறாரு, ஒரு சம்பிரதாயம்னா பேச்சை வந்து உடைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அவர் பேசுகிற என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தப்பு ரைட்டுன்றது இல்லை. என்னென்னா இப்போ அவங்க ஒரு முன்வைக்கிறார். அதில் என்ன முன்வைக்கிறாருன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ ரீல்ஸ்லாம் வந்து பெண்கள் வந்து, அதுவும் அவர் சொல்லும்போது அழகான பெண்கள், அதுலேயே ஒரு வரையறைப்படுத்துகிறார். பெண்கள், அழகான பெண்கள் வந்து அவங்க வந்து உதட்டை கடிச்சிக்கிட்டு ஒரு பாட்டுக்கு வந்து ஆபாசமாக வந்து ரீல்ஸ்லாம் போடுறாங்க, அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப உடலை வருத்தி ஒன்று சொல்கிறாரு. அது காரணம் யாருன்றது பேசணும்ல. நீங்கள் அந்த பொதுமக்களை எப்பயுமே குற்றச்சாட்டு வைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்வையாளர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது, மக்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது. இப்போ அரசாங்கத்தை எடுத்துக்கலாம். டெய்லி காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னு சென்னை மாநகரத்தில் உனது குப்பை உனது பொறுப்புன்னு சொல்லிட்டு பாட்டு போடுறோம். அப்போ எல்லாமே வந்து பொதுமக்களை நோக்கி கை நீட்டுற ஒரு தன்மையாக தான் இங்கே இருக்குது இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் மிஸ்கினோட அந்த பேச்சு வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறாங்க, பெண்கள் வந்து அதுவும் பெண்கள் ஆபாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அதை எதை மீன் பண்ணுறாருன்னு தெரில. நீங்கள் சினிமாவில் வளர்த்தெடுத்த மனநிலை தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. சரியா, இதே உங்கள் படத்தில் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் புடவை கட்ட விட்டு மாளவிகா வந்து ஒரு விரசமாக ஆட விட்டு அதுலேருந்து ஒரு மைலேஜ் எடுக்கிற ஆள் தான் நீங்கள் இல்லையா. அதுக்கு நீங்கள் கன்ஃபெஷன் பொது மேடையில் வைங்க. முதல்ல நான் இப்படி இருந்தேன், இப்படி பண்ணினேன், அதை தவறாக நான் உணர்கிறேன், அது நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு பொது மேடையில் கன்ஃபெஷன் வச்சுட்டு நீங்கள் அதுக்கடுத்து சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்து குற்றச்சாட்டுகள் வைங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபைன் டே வந்து நீங்கள் வந்து புனிதமாக நீங்கள் உங்களை மாற்றிப்பீங்க. நீங்கள் பேசுகிற எல்லாமே வந்து யதார்த்தம் நாங்கள் எடுத்துக்க முடியாது இல்லையா. அவர் அதே தான் சொல்கிறார். அந்த இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் வந்து இப்படி ரொம்ப உதட்டை கடிச்சிக்கிட்டு இப்படி ரீல்ஸ் பண்ணாங்க. அதுக்கு மூல காரணமாக இருக்கிற ஏதோ ஒரு குத்துப்பாட்டோ இல்லை ஒரு சினிமாவோட ரிஃப்ளெக்ஷன் தானே அவங்க பண்ணுறாங்க. அந்த துறையை நீங்கள் கை நீட்டி பேச மாட்டேறீங்க. அப்போ ஒரு படைப்பாளனுக்கு பொறுப்பு இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒரு பாட்டாக இருக்கட்டும், ஒரு டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், பெண்களை நீங்கள் சித்தரிக்கிற விதமாக இருக்கட்டும், அது இப்படிலாம் சொசைட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் படைப்பாளர்களோட பொறுப்பை பற்றி தான் நீங்கள் அங்கே பேசணும். நீங்கள் பொதுமக்களை குற்றஞ்சாட்டுறதுல உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையவே. அப்புறம் அதே மேடையிலேயே நீங்கள் வந்து அவ்வளோ ஆபாசமாக நீங்கள் பேசினே இருப்பீங்க. அது உங்களுக்கு எதார்த்தம், உங்கள் இயல்பு, இவங்களை நாங்கள் ஏற்றுக்கணும். பொதுமக்கள் வந்து அது பெண்கள் பண்ணுறது வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில உங்களுக்கு. இதே ஒரு ஆண் வந்து அவன் உடம்பை காட்டிக்கிட்டு அவன் ஜிம் பாடியை காட்டிக்கிட்டு ஒன்று பண்ணுறான், அதெல்லாம் திரும்பி பேச மாட்டேறீங்க. நீங்கள் அப்போ திரும்ப பெண்ணை வந்து உடலாகவும் பெண்ணை வந்து ஒரு புனிதத்துக்குள்ளே கட்டமைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு பழைய ஆணாதிக்க சமூகத்தோட எச்ச சொச்சமாக இருக்கிறது, அதுதான் எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு பொதுவாகவே இந்த படங்களில் வந்து அதிகமாக இந்த வசனங்கள், இந்த மாதிரியான ஒரு ஆபாச
வார்த்தைகளை பேசுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக நடக்குது. அதாவது அப்படி பேசுகிறதுவே வந்து ரொம்ப கேஷுவல் ஆக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இல்லை, ஆபாசம்ன்ற ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம. எப்படின்னா, சிலர் வந்து வாழ்வியலோட ஒரு சொல்லாடல்கள் இருக்கும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் கூட ஒரிஜினல் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பேசுகிற வசைச்சொற்கள் அப்படியே இருக்கும். அவங்களுக்குள்ளே பேசிக்கிற வசைச்சொற்களை நம்ம அப்படியே பதிவு பண்ணியிருப்போம். ஆனால் அதில் வந்து விரசமோ வக்கரமோ ஒரு இன்டென்ஷனோ இருக்காது. ஆனால் இங்கே நம்ம சினிமாவில் வந்து எப்படின்னா பர்பஸாக வந்து அதை பேசுகிறது, போடாங் சூ அப்படின்ட்டு நிப்பாட்டுறது. அப்போ நீங்கள் அந்த வக்கரத்தை நோக்கி நகர்த்துறதும் இல்லை அந்த ஆபாசத்தை நோக்கி தள்ளுறது இருக்குல்ல, அதுதான் சிக்கல் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு கெட்ட வார்த்தை பேசுனால மட்டும் ஒருத்தர் வந்து கெட்டவர்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ மிஸ்கின் வந்து ஒரு பேசுகிறதுல வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் பொது மேடையில் ஒரு மீடியாவுக்கு முன்னால் நீங்கள் அப்படி பேசலாம். நீங்கள் இலக்கியம் படித்தவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அறிவு ஜீவிங்கிற ஒரு அடையாளம் அப்படின்ட்டு நீங்கள் அதை பேசிக்கலாம். ஆனால் ஒரு பொதுமக்கள், சாதாரண மக்கள் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறான், மீம்ஸ் போடுறான், ஒரு அதே இன்டர்வியூவில் அதை பேசும்போது சொல்கிறாரு, நான் வந்து விஷயத்தை மட்டும் பற்றி பேசிட்டு போயிடலாம். அவைவா சிலது வந்து பேசினா சிலது என்னடா இப்படி பேசுகிறான், அது இன்ட்ரெஸ்டிங்காக, அது ஒரு கான்ட்ரவர்சி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றார். அப்போ உங்களுக்கு அந்த இது இருக்குது, ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி போய் பேசலாம், ஜாலியாக அப்படியே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணலான்னு ஒன்று இருக்கும்போது, பொதுமக்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னை அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் தானே அந்த ரீல்ஸ் எல்லாமே. அதுவும் உங்களோட எந்த மூலத்திலேருந்து பண்ணுறாங்க அவங்க. நீங்கள் கொடுக்குற சினிமா பாடல்கள்லேருந்து, நீங்கள் கொடுக்குற உடல் அசைவுலேருந்து, நீங்கள் சினிமாவில் தொடர்ச்சியாக பெண் வந்து போகத்துக்கான பொருள் கட்டமைப்புலேருந்து தான் அதை அவங்க அணுகுறாங்க. சரி, அப்போ நீங்கள் அந்த திரைத்துறையை நோக்கி, படைப்பாளையோட பொறுப்பை நோக்கி நீங்கள் பேசுங்க. அதை ஏன் பேச மாட்டீங்க? அதை பேசாமல் நீங்கள் பொதுமக்களை கை நீட்டும் போது தான் நமக்கு கோவம் வருது. அதே மேடையில் எல்லாரும் அமைதியாக தானே இருந்தாங்க. இப்போ அமீர் இருக்காரு, அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னென்னா, இப்போ ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, இப்போ இதே ஒரு வடதுசாரி தன்மை கொண்ட ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் எடுத்துட்டாருன்னா நம்ம கடுமையாக குற்றச்சாட்டுறோம், மேடைகளே நம்ம வந்து விமர்சனம் வைக்கிறோம், இது தப்புன்ட்டு. இப்போ ஒரு அமரன் படம் வருதுன்னா அதோட கருத்தியலை வந்து நம்ம கேள்விக்குள்ளாக்குறோம். எப்படி வந்து காஷ்மீர் மக்களோட உரிமையை வந்து பேசாமல் வெறும் வந்து இராணுவ பார்வையிலேருந்து மட்டுமே அந்த படம் அணுகுதுன்ட்டு ரொம்ப கராராக நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி விஷயங்களை மேடையில் இருந்துக்கிட்டு மேடைக்கு வெளியில் நான் திட்டுறன்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு அந்த கோவத்தில் நான் அந்த பதிவை போட்டேன். எனக்கு அந்த மேடையில் இருந்த அத்தனை பேர் மேலேயும் கோவம் இருந்தது. எனக்கு அந்த மேடையில் இருந்து அத்தனை இயக்குநர்கள் மேலேயும் கோவம் இருந்தது. அவர் டிக்ளேர் பண்ணுறாரு பொதுவாக, இந்த இடத்துல வந்து வெற்றிமாறனும் அமீர் தவிர எல்லாருமே குடிகாரனுங்க அப்படின்னு. அதில் குடிக்காத 4 பேர் உட்காந்துருக்கலாம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன ப்ரிவிலேஜாக எடுத்துக்கிறீங்க? நீங்கள் மிஸ்கின் அப்படி எல்லாரும் அறியப்பட்ட ஒரு இயக்குனராலே அது ப்ரிவிலேஜாக நான் எடுத்துக்கிட்டு பேசுகிறது இருக்குதுல்ல, அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதும் தப்பு. அந்த இடத்துல கேள்விக்குள்ளாக்கணும். அந்த இடத்துல குடிக்காத ஒரு இயக்குனர் எழுந்து நான் குடிக்க மாட்டேங்கன்னு சொல்லியிருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா, வீட்டில் வந்து ஒரு பெரிய மனுஷன் பேசுகிறோம், வாய் மூடிட்டு போகணும். அதாவது உட்காந்து கேட்குறவங்களுக்கு சபை நாகரிகம் இருக்கணும், பேசுகிறவங்களுக்கு சபை நாகரிகம் தேவைன்ற மாதிரி அது ஒரு ப்ரிவிலேஜாக தான் பார்க்குறேன். அந்த எல்லா இயக்குனர் மேலேயும் எனக்கு ஒரு கோவம் இருந்தது. முன்னாடியெல்லாம் குடி அப்படிங்கிறதுனால ரொம்ப ரேராக ஒரு இதுவாக இருந்து பெரும் குற்றமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அதை வந்து மேடையில் பேசி அதை ஒரு என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு மாறி போச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, பொதுவாக இப்போ எப்படின்னா வில்லன்களை கொண்டாடுற சமூகம் மாறிடுச்சு. நீங்கள் சினிமாக்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா வில்லன்களை கொண்டாடுற அந்த மனநிலையை நோக்கி அந்த சமூகம் மாற ஆரம்பிச்சிச்சு. அது படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். நீங்கள் குடிநோயை பற்றி அணுகிற, அது ஒரு அடிக்ஷனை பற்றி அணுகிறது முக்கியமானது. அதுலேயுமே சில இடத்துங்களில் வந்து ரொம்ப அற்புதமான படம். அந்த படத்தை நான் பார்த்துட்டேங்க. அந்த பாட்டில் ராதா வந்து ரொம்ப சமூகத்துக்கு தேவையான படம். அந்த குடி நோய்ங்கிறது வந்து வெறும் ஒரு தனி நபர் சார்ந்தது மட்டும் இல்லை, அது ஒரு சமூகத்தோட மிகப்பெரிய பொறுப்பு, அரசோட ஒரு மிகப்பெரிய இது. ஏன்னா நம்ம இந்த திமுக ரெண்டுமே வந்து இந்த மது வந்து ஒரு பெரிய வருமானமாக வச்சுக்கிட்டு மட்டும்தான் இங்கே பல வேலைகள் செய்கிறாங்க. அதில் ஒரு நடக்கிற சீரழிவுகள்லாம் இருக்குது. நமக்கு எவ்வளோ தான் நமக்கு அது நலத்திட்டங்கள் கொடுத்தாலும், நம்மளை மேலே கொண்டு வரணும்னு நினச்சாலும், பெண்கள் உரிமை தொகையை கொடுத்தாலும், இல்லை சுய வேலை வாய்ப்பு ஏதாவது கொடுத்தாலுமே, ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி இந்த உதிரி தொழிலாளர்களை, எளிய மக்களை, உடல் உழைப்பு தொழிலாளிகளை வந்து முழுக்க மதுவால் சுரண்டுறது ஒன்று இருக்குல்ல, அடிமைத்தனம். அந்த பொறுப்பு இருக்குது. இந்த அரசாங்கத்தோட பொறுப்பு ரொம்ப முக்கியமானது இந்த குடிநோய் இதில். ஆனால் சினிமாவில் இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே வில்லனை கொண்டாடுற மனோபாவம் இருக்குது அப்படிங்கிறத, இதுக்கு எல்லாம் இப்போ இருக்கிற இயக்குநர்கள் தானே பொறுப்பு? அது இல்லை, படைப்பாளிக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் படைப்பாளி வந்து நீங்கள் எதை வந்து ஒரு பார்வையாளன் எடுத்து செல்லணுன்றதை தீர்மானிக்கிறீங்களே, அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒரு படைப்பாளியோட, ஏன்னா ஒரு சினிமா மீடியம்ங்கிறது வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். அத்தனை கலைகளையும் உள்வாங்கி ஒரு பெருங்கலையாக அது இருக்கும்போது உங்களை ஈஸியாக வந்து உள்ளே இழுத்துக்கும். அப்போ அதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். அந்த படைப்பாளிக்கு வந்து எப்பயுமே பொறுப்பு இருக்கணும். நமக்கு அந்த சமூகத்தை வந்து நீங்கள் முன்னோக்கி நகர்த்தி செல்லனா கூட பரவாயில்ல, ஒரு அடி பின்னால் ஏற்கனவே வளர்ந்த ஒரு சமூகத்தை பின்னுக்கு இழுத்துட்டு போகக்கூடாது. அப்போ அந்த படைப்பாளன் வந்து அந்த பொறுப்போடு அணுகணும். அதை நம்ம எப்பயுமே நம்ம பொதுவாக சினிமாக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ரொம்ப நம்ம துறைன்றதுனால விலகி போயிடறாங்க, விமர்சனம் பண்ணிக்க மாட்டுறாங்க.
சில கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியான படைப்புகளை மட்டும் விமர்சிச்சுட்டு, இல்லை அந்த ஒரு எதிர்முகாமில் இருக்கிற ஒரு இதை மட்டும் விமர்சிச்சுட்டு, நுட்பமான பல விஷயங்களை இந்த சமூகத்தில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் கலந்து பேசலையோ, இங்கே படைப்பாளர்கள் கூட கூடி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. சமீபத்தில் கூட நிறைய நண்பர்கள், இயக்குனர் நண்பர்கள்ட்ட நான் உரையாடும்போது என்ன சொன்னேன்னா, இப்போ மலையாளத்தில் வந்து ஒரு யூனிட் இருக்குது. அவங்க அந்த டேரக்டர்ஸ்குள்ள ஒரு யூனிட் இருக்குது. அவங்க டைரக்டர் இன்னொரு படத்தில் போய் நடிக்கிறார், இன்னொரு டைரக்டர் இன்னொரு படத்துக்கு போய் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. இங்கேயும் ஒத்த சிந்தனை உள்ள இயக்குனர்கள்லாம் இருக்கிறோம், கருத்தியல் ரீதியாக ஒத்த சிந்தனைகள்லாம் இருக்கிறோம். ஆனால் எப்படி இருக்கிறோன்னா, எல்லாரும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது பேசிட்டு கலைஞ்சு போய்ட்றோம். இது ஒரு ஃபாரமாக வளர்த்தெடுக்கிறது இல்லை. நம்ம தொடர்ச்சியாக ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல சந்திக்கிறதும், கலையை குறித்தான உரையாடல், படைப்புகளை குறித்த உரையாடல், சினிமா குறித்த பார்வை, இப்படி நம்ம இங்கே உள்ள படைப்பாளர்களே வந்து ஒரு சங்கமிக்க வேண்டியது இருக்குது இங்கே. அது ஒரு குறையாக இருக்குது இங்கே. அந்த மாதிரி நம்ம சங்கமிச்சு கூட பேசும்போது என்னென்னா, எனக்கு ஒரு தெளிவின்மை இருக்கும், அதை இன்னொரு நபர் எனக்கு தெளிவுபடுத்துவார். அப்போ அந்த டிஸ்கஷன் வந்து என்னென்னா ஹெல்த்தியாக மாறும். அந்த ஹெல்த்தியான மைண்ட் செட்டு நம்மளோட ஆர்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை சொசைட்டியை வந்து கெடுக்காமல் இருக்கும் நமக்கு. அது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ உள்ள நண்பர்கள், இயக்குநர்கள், தோழர்கள், படைப்பாளர்கள் எல்லாமே ஒரு குறைஞ்சது ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம மீட் பண்ணி பேசணும் அப்படின்ட்டு நிறைய ஆர்வமாக இருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ அதுக்கான ஒரு தயாரிப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதுவே நம்ம வந்து படம் பண்ணிவிட்டு நம்ம ஆதங்கத்தை தனித்தனியாக பதிவுகள் பண்ணாமல் தனித்தனியாக கொட்டுறது இல்லாமல், ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம கூடி பேசி நம்ம அதில் என்னோட பிள்ளையை நான் சரி செஞ்சுக்க முடியும், ஒரு சுய விமர்சனமாக நமக்குள்ளே பண்ணிக்கிடுவோம். அப்புறம் கலை எப்படி இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை எடுத்துகிட்டு போகிறது, ஒருத்தருக்கு நம்ம எப்படி இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஓடிடி இந்த மாதிரி பிஸ்னஸ், தேட்டர் செக்டர் எல்லாமே வேறு மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹாரர் படம் இல்லாட்டி ஒரு மாஸ் ஆடியன்ஸுக்கான படம், இப்போ ஒரு அடல்ட் கண்டென்ட்டு, இதுக்காக தான் பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது. நம்ம ஓடிடியாக இருக்கட்டும், தேட்டராக இருக்கட்டும். அப்படி கிடைக்கும்போது இன்னும் நல்ல படைப்புகளை நம்ம கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ நம்ம ஒன்றா ஒருங்கிணைஞ்சு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. நிறைய இயக்குநர்கள் நடிக்க கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே முகங்களாக கூட நம்ம வேல்யூவாக மாறி வைக்கணும். ஒரு முகமாகவும் வேல்யூவாக மாறிக்கிட்டோம்னா கூட நம்ம வந்து ஒரு 4 இயக்குநர்களோ ஒரு 4 படைப்பாளர்களோ வந்து ஒரு முக வேல்யூவாக ஒரு நடிகர்களாக மாறும்போது அதை ஒரு வேல்யூவாக வச்சு கூட நம்ம நினைக்கிற கதைகளை சொல்ல முடியும். நம்ம இப்போது ஒரு பெரிய டைரக்டர்களை வந்து கடைக்கோடியில் இருக்க ஒரு ரசிகன் வந்து இவர் நம்ம பெரிய டைரக்டர் அப்படின்னு நினைப்பார், பார்ப்பான். ஆனால் இவருங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மது குடிக்கிறத பற்றியும் இந்த மாதிரி ஆபாச வார்த்தைகளை மேடையில் பேசுகிறதின் மூலமாகவும் இது ஒரு தவறான புரிதல் அவனுக்கு ஏற்படுத்துமா இல்லையா? இல்லை, அது அந்த பொறுப்பு வந்து அந்த பேசுகிறவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு புரிதல் இருக்கும், நான் குடியை பற்றி எனக்கு ஒரு புரிதல் இருக்கும். இப்போ மிஸ்கின் அதே இடத்துல சொல்கிறாரு, குடியை வந்து நான் குடிச்சிருக்கிறேன், குடிக்கிற போகிறேன், நான் பெருங்குடிகாரனாக இருக்கிறேன், குடி வந்து என்ன குடிக்காமல் நான் பார்த்துக்கிறேன், அந்த தெளிவு உங்களுக்கு இருக்குது. ஆனால் கேட்குற ஒருத்தருக்கு வந்து ஒரு இளம் படைப்பாளர்களுக்கு வந்து குடித்தாதான் நல்லாயிருக்கும், நிறைய தப்பான இருக்குது, சில இதெல்லாம் அந்த கஞ்சா அடிச்சா தான் நமக்கு க்ரியேட்டிவ் வரும், அப்படி எல்லாமே கூட ஒரு பொது புத்தியில் இங்கே ஒரு பதியப்பட்டிருக்குது. அப்போ நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைகள் வந்து நம்ம யதார்த்தமாக பேசுகிறோம், ஓகே, ஆனால் அது சென்றடையும் போது என்ன மாதிரி சென்றடையுங்கிற அந்த கான்சியஸ் நமக்கு இருக்கணுங்கிற ஒரு படைப்பாளனுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும் கண்டிப்பாக. அதுலேயுமே தொடர்ச்சியாக என்ன பதிவு பண்ணுறாருன்னா, பெண்களை குறித்தான கேள்விகள் மட்டும்தான் எழுப்பிட்டே இருக்கிறாரு. அதுலேயே இன்னொரு இடத்துல அடிக்ஷன் பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு கல்யாணத்தில் வந்து ஒரு பெண் வந்து பட்டுப்படவை இல்லாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறது ஒரு விதமான அடிக்ஷன் சொல்கிறாரு. அது அடிக்ஷன் கிடையாது, இது ஆணாதிக்க சமூகம் அந்த திருமணங்கிற ஒரு அமைப்பு மேலே, திருமணங்கிற ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை எப்படி நிறுவி இருக்குது, அந்த உடைமை சார்ந்து அந்த பெண் மனதில் என்ன கருத்தை ஏற்படுத்திக்கிறதுங்கிறது இது சமூகத்தோட தாக்கம், இது அவங்களோட அடிக்ஷன் கிடையாது. இது எல்லாமே பொது புதியில் அடிச்சு விட்டு போகிறதில்ல. இப்போ சமீபத்தில் வனங்கானில் கூட அந்த ஒரு வருத்தமான இது இருந்துச்சு. எப்படி இருந்தது? வனங்கான்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படத்தில் ஒரு விஷயங்களை சாம்பிளாக வைக்கும்போது அந்த சாம்பிள் வந்து எவ்வளோ முக்கியமான சாம்பிளாக இருக்கணும், அது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுன்ற ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அதில் வந்து ஒரு சிறார் பாலியல் குற்றச்சாட்டை பற்றி ஒரு காட்சி வைக்கிறாங்க. எடுத்தோன்னே வந்து மிஸ்கின் வந்து ஒரு நீதிபதியாக இருக்கார், அவர் என்ன மாதிரியான நீதிபதி அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு காட்சி வச்சுருக்கிறாங்க. அந்த காட்சிங்கிறது அவங்களுக்கு அந்த படத்தில் ஒரு காட்சியாக இருக்கலாம், ஆனால் பொது புத்தியில் அந்த படைப்பு வெளியில் வரும்போது சிறார் பாலியல் தொடர்பான ஒரு டிக்ளரேஷன் மாதிரி தான் அந்த சீன். அது ஒரு சாம்பிள், ஒரு முக்கியமான சாம்பிள். அந்த சாம்பிள் வைக்கும்போது நீங்கள் எல்லா விதமான டிஸ்கஷன் அதுக்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் அதில் தட்டையாக என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய வச்சு பொய் சொல்லி இன்னொருத்தர் சொத்து அபகரிக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு ஒரே ஒரு சாம்பிளை வச்சு கிரியேட் பண்ணி முடிக்கிறாங்க தட்டையாக. அப்போ பொது புத்தியில் வந்து என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகள் ஒரு பெரிய நபர் ஏமாற்றுவாங்க, பணம் பிடுங்கிறதுக்காக பண்ணுறாங்கன்றத நீங்கள் உளவியலாக கட்டமைக்கிறீங்க அந்த இடத்துல இல்லையா? ஒரு சாம்பிள்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த சாம்பிளில் எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் சிறார் பாலியல் வழக்குகள் இருக்கட்டும், அதோட விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருங்கின உறவினர்கள் மூலமாக தான் அந்த குழந்தைகள் வந்து பாலியல் சுரண்டல் பண்ணப்படுறாங்க, பாலியல் சித்திரவதைக்குள்ளாகப்படுறாங்க. அப்பா, அம்மா, சித்தப்பா, தாத்தா, மாமா, பக்கத்து வீட்டுக்கார அண்ணன், இப்படி நெருங்கின வட்டத்தில் இருந்து தான் இந்த சிறார் பாலியல் சிக்கல்களே வருது. அதை வந்து இவங்க ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அணுகிட்டு போகிறாங்க. இது வந்து பணம் பறிக்கிறதுக்காக தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு சீனில் நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து இன்னொன்று வைக்கணும் இல்லை, ஒரு சாம்பிள்னு ஒன்று வைக்கும்போது அந்த சாம்பிளில் வந்து
எல்லா விதமான பர்ஸ்பெக்டிவோட ஒரு சாம்பிள் வைக்கணும். அது வந்து ஜஸ்ட் லைக் தட்னு அது ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தில் அனுபவித்தார். அப்போ பாலாவுடைய அந்த அனாதிக்க மனோபாவம் தான் இந்த படத்தை காட்சியில் வெளிப்பட்டு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த படம் வந்து ராம் என்னை கூப்பிட்டுருந்தாப்புல ப்ரீவியூ ஷோக்கு. நான் போயிருந்தேன். போயிட்டு படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பல இடங்கள்ல எனக்கு வந்து தொந்தரவாக இருந்தது. என்னென்னா பாலா படங்களில் தொடர்ச்சியாக ஒன்று இருக்குது, ஒரு ஹீரோயினை போட்டு அடிப்பான். அதான் பெண்களை வந்து அடிக்கிறது, அதாவது ஹீரோயின் தோழிங்களை கூப்பிட்டு தலைமுடியை கட் பண்ணுறது, இப்படி ஒரு ஆணாதிக்க வக்கிர அடிமன அவங்களோட அந்த படைப்பாளனோட வக்கிரமாக தான் நான் பார்க்குறது. நான் ஓப்பனாகவே அதை நான் சொல்கிறேன். நான் பாலாவின் வக்கிரம் அது அந்த படைப்பாளனோட அடிமன ஒரு ஆணாதிக்க வக்கிரமாக இருக்கணும், இல்லாட்டி அவருக்கு ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக கூட இருக்கலாம், அதை ஒரு சுப்பீரியராக கூட வெளிப்படலாம். அது என்னோட பார்வையில் நான் அதில் பதிவு பண்ணியிருந்தேன். உங்களோட இந்த அடி ஆழத்தில் இருக்கிற ஆணாதிக்க வக்கிர பார்வையிலேருந்து இதை அணுகாதீங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டேன். ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினை போட்டு குனியை வச்சு குத்திக்கிட்டே இருக்கிறான். ஆமாம். அப்போ இந்த படம் நீங்கள் வந்து என்ன போர்வையில் எடுக்கிறீங்கன்னா, இது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஆதரவான படம் அப்படின்னு நீங்கள் மாற்றுத்திறனாளிகளையும் கொச்சப்படுத்துறீங்க, அதில் பெண்களையும் கொச்சப்படுத்துறீங்க. பெண்களுக்கு எதிரான படமாக இருக்குது, மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான குழந்தைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காட்சியில் வந்து அந்த காட்சியில் குழந்தைய அந்த ப்ரீவியூ ஷோ பார்க்கும்போது என்ன எனக்கு கோவம் வந்துச்சுன்னா, அந்த படத்தோட மையமாக இருக்கிறது வந்து ஒரு பார்வையற்றவர்களை வந்து தவறாக வந்து அவங்க குளிக்கும்போது பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வக்கிரமான ஒரு ஆண்கள் வந்து ஒரு 4 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ண நினைக்கிறீங்க. இதுக்கு அந்த பெண்கள் உடைய கலட்டுறதுலேருந்து அவங்க வச்சுருக்கிற ஷாட்டு, அந்த பெண்களோட அங்கங்களை வந்து நீங்கள் காட்டுறது இல்லை, இது பெரிய அயோக்கியத்தனமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு அந்த இடத்துல பயங்கர கோவம் வந்துச்சு. ஆனால் நான் வந்து அந்த படத்தை தொடர்ச்சியாக பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் சாஜி அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் இது மாதிரி எனக்கு என் மேலே குற்ற உணர்ச்சியாக இருக்குது, படம் பார்த்த எல்லாரும் நான் ஏஞ்சி வெளியே போயிருக்கணும். அந்த பெண்களை உடைய கலட்டுறதை உண்மையிலே அவனுக்கு பார்க்குறத விட அதிகமாக வந்து பார்வையாளனை பார்க்க வச்சார் அவர், ஒரு படைப்பாளன். நீங்கள் எத்தனையோ இவங்களோட முக அசைவில் அதை நீங்கள் காட்டலாம். நீங்கள் அதுக்கு எதிராக ஒரு படம் எடுக்கும்போது அதை நீங்கள் வந்து ஒரு 3 ஆர்டிஸ்ட்டை வச்சு அவங்க ட்ரெஸ்ஸை கலட்டுறதை ரசித்து எடுத்துருக்கீங்க. அவங்க சோப் போடுறது, அங்கே அசைவுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்படி காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நேரடியாக இவனுங்க முகத்தில் காட்டலாமே அந்த வக்கிறத. எனக்கு புரிஞ்சிருமே. நான் சாஜிக்கிட்ட தான் சொன்னேன். நான் வந்து என்ன சபை நாகரிகன்ட்டு நான் உட்காந்து அந்த படத்தை பார்த்தேன். நான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த காட்சி வந்து என்னை தொந்தரவு பண்ணியிருந்துச்சுன்னா நான் எழுந்துச்சு வெளியே போயிருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ நான் என்ன அந்த இடத்துல நான் சுய ஆய்வுப்படுத்திக்கிட்டேன். இனிமேல் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது நம்ம அந்த இடத்துல அந்த எதிர்ப்பை பதிவு செஞ்சு நம்ம வெளியே போயிடணும், இல்லை அதுக்கு அடுத்து நம்ம அதில் பங்கேற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு கோபமாக இருந்தது. அந்த படத்தில் முழுக்கவே பெண்களை போட்டு அடிக்கிறது, இது பண்ணுறது, அது பயங்கர இதாக இருக்குது. நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி மேலே ஒரு பெருங்கருணைன்ற ஒரு போர்வைக்குள்ளே நீங்கள் ஆணாதிக்க வக்கிரத்தை தான் வந்து திரும்ப வைக்கிறீங்க. நீங்கள் அதான் நான் அதை பதிவாகவும் போட்டுட்டு வந்தேன். நான் நிறைய நண்பர்களாக கூட ஏன் இவ்வளோ ஹார்ஷாக இது பண்ணுறீங்கன்னா, அப்படி தான் நம்ம பண்ணணும். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். நானும் அதுக்கு வந்து பாலா அப்படின்ட்டு நான் அதுக்கு உடன்பட்டு போகிறேன்னா, அது இப்போ நீங்கள் வேறு ஒரு மோகன்ஜி மாதிரி ஒரு இயக்குனர் ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு கருத்தியெல்லாம் ஒன்று பண்ணுறாங்கன்னா நம்ம ஏறி அடிக்கணும்ல, கேள்வி கேட்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு படைப்பாளன் என்னென்ன தவறுகள் செய்யும்போது ஒரு படைப்பான எனக்கு ஒரு சீட்டை வச்சுன்னா அந்த கேள்வி கேட்க தானே செய்யணும். அப்போ நம்ம தேர்ந்தெடுத்த விஷயங்களை மட்டும் நம்ம கேள்வி கேட்குறது, ரொம்ப பெரிய ஆட்கள் அவங்களெலாம் நம்ம கேட்கவே கூடாதுங்கிறது வந்து எனக்கு இதாக இருந்துச்சு. நான் நண்பர்கள்ட்ட சொன்னேன், எனக்கு தோணுதான் நான் போட்டிருந்தேன், பதிவாக போட்டிருந்தேன் அப்படின்ட்டு நான் அந்த பதிவை வந்து தயாரிப்பாளருக்குமே அனுப்பி விட்டுருந்தேன். பாலாவின் படங்களில் வந்து பெரும்பாலும் இது மாதிரியான பெண்களை சாதகமாக பேசுகிறதா சொல்லிட்டு அவர் இந்த மாதிரியான ஒரு பெரும் தொடர்ந்து அதை பற்றி சித்தரிக்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு பொது புத்தி ஒன்று இருக்குல்ல, பெண்கள்லாம் அடிக்கணும், அவங்களுக்கு அறிவு இருக்காது, அவங்க வந்து ஒரு ஆணுன்னா வந்து உடல் வலிமையானவன். இப்போ நீங்கள் அந்த படத்துலேயே வணங்கான்லேயே என்ன மிகப்பெரிய சிக்கல்னா, இன்றைக்கி தான் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக பெண்கள் வெளியில் பேச முன் வராங்க. இந்த நேரத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அந்த படத்தில் கண்ணமைச்சு இழுக்கிறாங்கன்னா, அது வந்து இது ஒரு பெரிய புனிதமானது, பெண் உடலுங்கிறது பயங்கர புனிதமானது. ரேப் பண்ண வந்தால் வெக்கப்பட்டுன்னு இருக்கணும், பாலியல் சுரண்டல் பண்ண வந்தால் வந்து தலை குஞ்சிட்டு நடக்கணும் அவன் அந்த குற்றத்தை சுமந்துக்கிட்டு. நான் வந்து ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண்ணாக வந்து நான் தலை நிமிர்ந்து தான் நிற்கணும். நான் தலை நிமிர்ந்து நிற்கணும். நான் உன்னை வந்து சட்டையை பிடிச்சி நான் கேள்வி கேட்கணும், சட்டத்துக்கு முன்னால் உன்னை நிப்பாட்டணும். இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தில் அந்த பெண் வந்து புகார் கொடுக்கலன்னா அது வெளியே வந்திருக்காது, இவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம். அப்படி ஒரு சூழலை இன்றைக்கு தான் வெளியில் வர்றதுக்கு சட்டத்திலேயே நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக வந்து நீதிமன்றங்களில் வழக்காக கொண்டு வரவங்களுக்கு வந்து பரிசுகள்லாம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி நம்ம அப்படிலாம் விழிப்புணர்வு பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் நடந்த யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, சொல்லாமல் ஒரு பலமிக்க ஆண் மட்டும்தான் அவங்களை வந்து காப்பாற்றுவான் உங்களுக்கு. அதுக்கு இப்போ ஒருத்தர் பாலியல் குற்றச்சாட்டு பண்ணுறான்னா அவனை நீங்கள் நேரடியாக தண்டிச்சிட்டிங்கன்னா அது முடிஞ்சிருமா என்ன? நீங்கள் வந்து திருடன் பயந்து வீட்டுக்கு இன்னும் 2 பூட்டு போடுறது முறையா, இல்லை திருட்டு எப்படி உருவாகுது, இதை தடுக்கிறது எப்படின்றது நீங்கள் சயின்டிஃபிக்காக அதை அணுகணும். பாலியல் விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீ குற்றவாளி வந்து பொது புத்தியில் நமக்கு என்ன இருக்குது, ஒரு ரேபிஸ்ட்டை ஒரு மாதிரி பாலியல் குற்றவாளியை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து அவனை வந்து நிற்க வச்சு அவனுடைய யான் உறுப்பாக இருக்கணும், இல்லை ரோட்டில் துபாயில் ஒரு மாதிரி சுடணும், இப்படின்னு ஒரு தட்டையான பார்வையில் தான் நம்ம அதை அணுகிறோம்.
அவனுக்கு இந்த பெண் உடல் நுகர்வு பொருள்ன்ற எதை கொடுக்குது? மதம் கொடுக்குது, குடும்ப அமைப்பு கொடுக்குது, இங்கே உள்ள கலாச்சாரம் பண்பாடு, நீங்கள் அந்த பெண் உடல் மேலே நீங்கள் ஏற்றி வச்சுக்கிற ஒரு பார்வை கொடுக்குது. நீங்கள் இதை தான் நீங்கள் சரி பண்ணணும். இதை நீங்கள் வர தலைமுறைக்கு வந்து நீங்கள் வந்து கல்வியில் புகுத்தணும். நீங்கள் வந்து சிலபஸில் கொண்டு வரணும். ஒரு ஆண் பெண் பாலினத்தை அதை பற்றி எப்படி அணுகணும், அதை உடலை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், இப்படி நீங்கள் ஒரு சமூகத்தை நீங்கள் வளர்த்தெடுக்கிறது முக்கியமாக. வெறும் தண்டனை மட்டும் கொடுத்துட்டு அதில் வந்து ஒருத்தனை கூப்பிட்டு என்கவுண்டர் பண்ணுறது, ஒருத்தர் சுட்டு போடுறதுல மட்டுமே அது வராதில்லை. அது ஒரு சிந்தனை தொடர்ச்சி. அது அந்த சிந்தனை தொடர்ச்சியில் வேறு எங்கே இருக்குது, அதை நீங்கள் கலையிறது தான் முற்படணுமே தவிர, இவங்க வந்து இந்த படத்தில் என்ன கட்டமைக்கிறாங்க, திரும்ப பழைய காலத்து இது மாதிரியே பெண் வந்து புனிதமான உடல், அதை வெளியில் சொல்லிடவே கூடாது, இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் அது நீதிபதியும் சொல்லுவார். அந்த நீதிபதி, அந்த போலீஸ் சமுத்திரகனியா நடிச்சிருக்காரு அந்த போலீஸ் கேரக்டர், இந்த 2 கேரக்டருமே சேர்ந்து இதை மூடி மறைப்பாங்க. அப்புறம் எதுக்குடா சட்டம் இல்லையா? அப்போ ஒருத்தரும் யாராவது ஒருத்தர் காப்பாற்ற ஒரு ரட்சகம் தான் வரணுமா உங்களுக்கு? ஒரு அதுவும் பலமிக்க ஒரு ஆண் தான் வரணும், அவர் தான் அடித்து கொள்வார், எல்லாம் பண்ணுவார். அப்போ நீங்கள் திரும்ப ஒரு ஆணாதிக்க சமூகத்தை நிறுவுறீங்க. பெண் உடல் புனிதம் விட்டு அந்த உடல் மேலே அத்தனை வன்முறை நிகழ்த்தினே இருக்கீங்க திரும்ப. நம்ம வழிபடுற சிறு தெய்வங்களில் வந்து 90% சிறு தெய்வங்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு, உடல் கௌரவம் பெண் கௌரவம்னு அவங்க காதலுக்கு எதிர்த்து நீங்கள் அவங்கள கொன்று கடவுளாக மாற்றிருக்கீங்க, சாமியாக மாற்றிருக்கிறீங்க. இப்படி தொடர்ச்சியாக ஒரு ஆணாதிக்க சமூகம் பெண் உடல் மேலே இத்தனை வன்முறைகள் நிகழ்த்தினே இருக்குது. இதையே தான் நீங்கள் திரும்ப கன்வென்ஷனாக பண்ணுறீங்க. நீங்கள் அந்த புனிதத்தை எப்படி காக்குறாங்க, அந்த உடம்பு புனிதத்தைனா அவங்க தங்கச்சி தூக்கிட்டு வருவார் மேலே, அதில் கூட ஒரு பின்னு போட்டு அந்த இறந்து போகும்போது கூட அந்த கான்சியஸாக அந்த கால் கூட தெரிஞ்சிடக்கூடாது. நீங்கள் ஏன் பெண் உடலை நீங்கள் அப்படி திரும்ப நீங்கள் அப்படி சித்தரிக்கிறீங்க? நீங்கள் ஆண் மனநிலை தான் நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணணும். இந்த சிந்தனை தொடர்ச்சி எங்கேருந்து உருவாகுது? இது எப்படி பெண் வந்து ஒரு போகப் பொருள்ன்ற மனநிலை எங்கே உருவாச்சு உங்களுக்கு? அதை நீங்கள் எப்படி வேறு இருக்கணும், களை எடுக்கணும்? நீங்கள் குழந்தை வளர்ப்புல தான் திரும்ப ஆரம்பிக்கணும். நீங்கள் ஏற்கனவே இருக்கிறவனை போய் நம்ம போய் மாற்ற முடியாது. நீங்கள் காட்டுற சினிமாக்களையும் தொடர்ச்சியாக அதை தான் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பெண் உடல் தான் போதிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு கதாநாயகியாக வர்றதுக்கு ஹீரோயின் மெட்டீரியல்னு பேசுகிறீங்க. இப்போ ஹீரோயின் மெட்டீரியல்னால் நீங்கள் எதுலேருந்து அணுகுறீங்க? ஒரு பெண்ணை வந்து கதாபாத்திரத்தை படைக்கும்போது ஃபஸ்ட்டு வெளித்தோட்டத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி கோவங்கள் தான் நமக்கு தொடர்ச்சியாக வருது. வணங்கானை பற்றி நீங்கள் ஒரு விமர்சனம் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, வணங்கான் வந்து அதுதான் சொல்கிறேன், முற்றிலும் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வந்து நம்ம வெளியிலவே சொல்லக்கூடாதுங்கிற ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு படம். ரொம்ப பிற்போக்கான, நீங்கள் இன்றைக்கி சமூகம் மாறி வருது. நீங்கள் பெண்கள்லாம் வெளியில் பேசுகிறாங்க, தைரியமாக ஒரு செக்ஸ் எஜுகேஷனை பற்றி பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டுனா எங்கள் சித்தப்பா என் மேலே கை வச்சான்னு சொல்கிறதுக்கு தயங்காமல் இருக்கிறாங்க இன்றைக்கி. அப்படி வரும்போது நீங்கள் இது திரும்ப நீங்கள் யாரையும் வந்து சொல்லிடக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது, இது புனிதம், அதெல்லாம் சொன்னால் நமக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் போயிடும், அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், அது பண்ணணும். டேய், நீங்கள் தான் வெக்கப்படணும். பாலியல் சுரண்டம் பண்ணணும் தான் வெக்கப்படணும். அந்த ஆண் சமூகம் தான் வெக்கப்படணும் தவிர அவங்க எதுக்கு அவங்க தங்களை ஒடுக்கிக்கிட்டு நீங்கள் சொல்கிற கௌரவம் வெங்காயம் எல்லாத்தையும் அவங்க எதுக்கு வந்து அந்த சுரண்டலை தாங்கின்னு உட்காந்துருக்கணும்? அவங்க வெளியே வரணும், அதை பேசணும். அப்போ பாலா ஒரு பின்னோக்கி தள்ளுறாரு அப்படிங்கிறத சொல்லலாமா? பிற்போக்குவாதியை தான் சொல்லுவேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். பாலா வந்து இந்த படத்தை வணங்கானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணாதிக்க மனநிலை கொண்டு ஒரு பிற்போக்குவாதி தான் அது.